வெல்கம் டு ஸ்மார்ட் விஸ்லிங் சேனல். நண்பர்களே, தரமான சம்பவங்களை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். அது ஏன் எனக்கு ஒன்றும் புரியல. வீடியோ தான் பார்க்குறீங்க, சரி நமக்கு அவ்வளோ பெருசு ஒன்றும் இல்லை. வீடியோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள் நண்பர்களே. அப்போ தான் ஒரு 4-5 பேர்த்துக்கு போகும், நமக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பார்க்குறேன், சரி இப்போ ஒரு 500 பேர் 1000 பேர் பார்க்குறாங்கன்னா 10 லைக் 12 லைக் தான் இருக்குது. கொஞ்சம் லைக் போட்டு விட்டால் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்ல. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட ஃபின் பேலர்லேருந்து பேலருக்கும் நம்மளுடைய கோடி ரோஸுக்கும் ஃபியூடு ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஃபின் பேலரை ஒரு சம்மந்தமில்லாத ஃபேக்ட்லெஸ் இறக்குறாங்கன்னா ஏதோ இருக்குது. ஏன்னா ஃபின் பேலர் இவ்வளோ நாள் எதுவும் தெரில, ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. அவரை பற்றி புலம்பி அப்போ தான்டா ஃபின் பேலர் புஷ் கொடுப்பீங்க அப்படி இப்படி சொல்லி விட்டுட்டோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த டோர்னமெண்ட்டில் போட்டோன்னு கூட பெருசாக தெரில. இப்போ இந்த எலிமினேட்டர் ஆக கடைசி குவாலிஃபை மேட்ச்சு இதில் தான் ஃபின் பேலரோட பேர் அடிப்படுது. ஃபின் பேலர் இதில் வின் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அங்கே டாமினிக் மிஸ்டரும் ஒபாஃபெமி செமிஃபைனல் மோதுறாங்க. ஒபாஃபெமி வின் பண்ணாலும் ஃபைனலுக்கு வந்தால் பிராக் லெஸ்னர் எங்கே வேணாலும் அட்டாக் பண்ணலாம். டாமினிக் மிஸ்டர் கூட மோத கூடவே வந்து அட்டாக் பண்ணி டாமை வின் பண்ண வைக்கலாம். அப்படி இல்லைனா ஃபைனல்ஸில் அட்டாக் பண்ண வைக்கலாம். இங்கே அவுட் ஆஃப் சிலபஸாக இதை எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன நினச்சிட்டு இருப்பீங்க? எல்ஏ நைட்டு தான் ப்ரோ, ஜே உசோ தான் ப்ரோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இவங்க 2 பேர் இல்லாமல் ஃபின் பேலரை வின் பண்ண வச்சா எப்படி இருக்கும்? அப்படியே ஃபயராக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் யூனிவர்சல் சாம்பியன் அவர். பார்க்கலாம், ஃபின் பேலருக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணி கிங் ஆஃப் த ரிங் வின் பண்ணிவிட்டு கோடியை ஃபேஸ் பண்ணணும். கோடி ரோஸ்ட்டு சம்மர்ஸ்லாமில் தோக்கடிச்சு சாம்பியன் ஆகணும்லாம் ஒரு ஆசை இருக்குது. பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமி விசஸ் கோடி ரோஸ். இப்போது சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ப்ரோ குந்தர் இப்போ இந்த இதுலேருந்து இல்லாமல் கோடி ரோஸும் சமீசனும் இந்த மேட்சை ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரோ. அப்படி நைட் ஆஃப் சாம்பியன் இவங்களுக்குள்ள சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து நல்லா இருக்கும் ப்ரோன்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் கோடி விசஸ் சமி விசஸ் குந்தர் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு, சும்மாவே ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு அப்படியே அனல் பறக்கும். ட்ரிபிள் த்ரெட்டு, பேட்டல் 4, பேட்டல் 5 அந்த மாதிரி. அப்போ இது ட்ரிபிள் த்ரெட் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுலேயும் 3 பேர்த்துக்கிட்டையும் ஒரு பவர் இருக்குது. கோடி ரோஸு எவ்வளோ அடித்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏஞ்சி சண்டை போட ட்ரை பண்ணுவார். நான் தான் மந்தாகனியாக சண்டை போட்டாலும் சில சுவாரஸ்யங்கள் இருக்குது. ஆனால் சமீசைன் அப்படி இல்லை, ஃபுல் எஃபெக்டை போடுவார். நானே நஞ்சு போகிற அளவுக்கு எஃபெக்ட் போட்டு அப்பயே அடிப்பார். அதுதான் அவர்கிட்ட பிடிச்சது. மேட்ச் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்குமோ அந்தளவுக்கு சுவாரஸ்யத்தை கொண்டு போவார். குந்தர் அப்படி இல்லை, குந்தர் அடிக்கிறது இடி மாதிரி இருக்கும். குந்தர் எட்டக்கு முடக்க பண்ணுவார். மான்ஸ்டர் மாதிரி எட்டக்கு முடக்க அப்படி அடிப்பார், தூக்கி அடிப்பார். ஒரு அடியும் நறுக்குன்னு ஊயும். அவர் அடி ஒரு அடி நறுக்குன்னு ஊதா. கோடிக்கிட்ட அப்படியே கொஞ்சம் வித்தியாசமாக மொமெண்டம் க்ரியேட் பண்ணுவார். சமீசைன் அப்படியே நான் என் கதையே முடியுதான்னு போவார், டப்பக்குன்னு ஏஞ்சி திருப்பி அட்டிட்டு மாதிரி இருக்கும். 3 பேர்த்துட்டு சில திறமைகள் இருக்குது. இது அதனால தான் ட்ரிபிள் த்ரெட் நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். ட்ரிபிள் த்ரெட் தான் நடக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரைன்ஸ் இப்போ வரப்போகிற மண்டே நைட்டால் இருக்க போகிறாரு. இப்போ முடிஞ்ச மண்டே நைட்டில் இருந்திருக்க மாட்டார். ஏன்னா அவர் எப்பயுமேலாம் வரமாட்டார் ரோமன் ரைன்ஸு. முன்னெல்லாம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி கடைசி 2 வாரம் அப்படி தான் வருவார். இப்போ பரவாயில்ல, எல்லா வீக்லி 2 மாதம் எல்லா வீக்கும் அட்டன் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு வீக் தான் விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த டைமு 2 மாதம் நல்லா நான் ஸ்டாப்பாக சண்டை போட்டாங்காட்டியும் இப்போது கொஞ்சம் கேப் விட்றாரு. நைட் ஆஃப் சாம்பியனில் இவர் போஸ்டர் போட்டுட்டு WWE என்ன பண்ணுறதுனே தெரியல. இவர் ஃபோட்டோ போட்டாங்க. அங்கே சவுதியிலலாம் ரோமனை வச்சு டிக்கெட்டும் வாங்கிட்டாங்க. இப்போ ரோமனு இல்லைன்னு வேறு சொல்கிறாங்க. அவனுங்க வேறு கற்றுன்னு கத்துறானுங்க. அதனால் WWE என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் மண்டே நைட் ரோமனை இறக்குறாங்க. ரோமனை இறக்கி அங்கே ஏதாவது ஃபியூடு கிடைக்குதா நைட் ஆஃப் சாம்பியனுக்கு 3 vs 3 பிளட் லைனு இந்த மாதிரி சோலோசி MFTC அப்புறம் ரோமன் டீமுக்கு இல்லை இந்த பிரச்சனை போயிட்டுருக்கேச்சு. அப்புறம் இந்த ஜேக்காஃப் இல்லை அந்த பிரச்சனை தீர்க்க வைக்க வராரா இல்லை மேட்ச் தான் ரெடி பண்ண வராங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட இன்னும் 2 வாரம் பார்த்திங்கன்னா இருக்குது. வரப்போகிற மண்டே நைட்டாக ஒன்று இருக்குது. இன்னும் 3 மண்டே நைட்டாக இருக்கா? 3 இருக்குது. அதுக்குள்ளேயே ஒரு மேட்ச் ஃபிக்ஸ்டு பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக. ரோமன் ரைன்ஸ் ப்ரோமோவோ அப்புறம் ஆப்போனண்ட்டில் நிற்கிறவங்களும் அந்த மாதிரி இருந்தால் தாராளமாக 2 வீக்கில் பார்த்திங்கன்னா ஸ்டோரியை பில்டு பண்ணிடலாம். மொத்தமாகவே ஒரு 3 வீக்கு தான், ஒரு மந்த்லி 3 வீக்கு தான் நடக்கும் பேப்பரியும். அதில் ஒரு வீக் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டோரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரப்போகிற மண்டே நைட்டாக முடிஞ்சால் தான் க்ளீனாக தெரியும்.
அதுக்கடுத்து நடக்க போகிற பேப்பரிவான்னு கேட்டிங்கன்னா தெரியல. மனி இந்த பேங்க் தான் நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். மனி இந்த பேங்க் எங்கேயோ கொண்டு போட்டானுங்க. நைட் ஆஃப் சாம்பியன் ஒன்று நடக்குது. பேப்பரி பெருசா என்ன நடக்குதுன்னு தெரியல. அவ்வளோதான் நண்பர்களே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட்டட் நியூஸஸ் வேணா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பை பை.